நாட்டிலே எத்தனையோ தலைவர்கள் இருக்கின்றார்கள். அந்த தலைவர்கள் எல்லாம் குடும்பத்தை தான் கவனிக்கின்றார்கள். ஆனால் நம்முடைய தலைவர்கள் மக்களுக்காக சேவை செய்கின்ற தலைவர்கள். சில கட்சி நடத்தி கொண்டிருக்கின்றார்கள், குடும்பத்துக்காக கட்சி நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அது ஒரு கார்பரேட் கம்பெனி. ஒரு கம்பெனி எப்படி நடக்குமோ அதை கட்சியாக நடத்தி கொண்டிருக்கின்ற திமுக. அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டும், பதவிக்கு வர வேண்டும் என்பதுதான் அந்த கட்சியினுடைய நோக்கம். ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரைக்கும் ஒரு சாமானியன் கூட உச்சபட்ச பதவிக்கு வர முடியும். ஏன் முதலமைச்சராக முடியும், பொதுச் செயலாளராக முடியும். இந்தியாவில் எந்த கட்சியாவது ஆக முடியுமா? குறிப்பா திமுகவில் ஆக முடியுமா? ஒரு வார்த்தை பேசி பாருங்க. திமுக கட்சியில் இருக்கின்ற நிர்வாகி யார் வேண்டாலும் உழைத்தால் அந்த கட்சிக்கு விசுவாசமாக இருந்தால் உயர்ந்த பதவிக்கு வர முடியும் என்று எவராவது பேசுவதற்கு தைரியம் இருக்கின்றதா? இல்லை. இந்தியாவிலேயே ஜனநாயக முறைப்படி இயங்குகின்ற ஒரே கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி ஒன்றுதான். இந்த கட்சியில் யார் விசுவாசமாக உழைக்கின்றார்களோ, இந்த கட்சிக்கு யார் விசுவாசமாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு அவர் வீட்டு கதவை தட்டி பதவி வந்து சேரும். இது அண்ணா திமுக. திமுக என்று சொன்னால் அந்த திமுக குடும்பம், திமுக குடும்பம்னா கருணாநிதி குடும்பம், திரு ஸ்டாலின் குடும்பம். அந்த குடும்பத்துக்கு கதவை தட்டி யார் வசூல் செய்து கொடுக்கிறாங்களோ அவர்களுக்கு தான் பதவி வரும். இதுதான் நம்ம கட்சிக்கும் அவர் கட்சிக்கும் உள்ள வித்தியாசம். இங்கே உழைப்பவர்களுக்கு மரியாதை உண்டு, அங்கே வசூல் செய்து கொடுப்பவர்களுக்கு மரியாதை உண்டு. இதுதான் வித்தியாசம். அப்ப கூட என்ன சொல்றாங்க, இந்த முதலமைச்சர் சொல்றார் 98% மழைநீர் வடிகால் கால்வாய் முடிக்கப்பட்டு விட்டது. இங்கே இருக்கின்ற மேயர் குறிப்பிடுகிறார் 98% முடிந்து விட்டது பணி. இங்கே இருக்கின்ற சென்னையில் இருக்கின்ற 2 அமைச்சர்கள், பொய் பேசுவதற்காக இருக்கின்ற 2 அமைச்சர்கள், அத்தனையும் பொய். உண்மை என்ற பேச்சுக்கே இடமில்லை. பொய் பேசுவதில் பரிசு கொடுக்கணும், இந்த 2 அமைச்சர் கொடுக்கலாம், சென்னையில் இருக்கிற 2 அமைச்சர் கொடுக்கலாம். அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் 98% வடிநீர் கால்வாய் பணிகள் நிறைவு பெற்றதாக. பிறகு மழை வந்து தண்ணீர் தேங்கி மக்களுடைய பிரச்சனை ஏற்பட்ட பிறகு பத்திரிகையிலும் ஊடகத்திலும் பேட்டி கொடுக்குறாங்க, கிட்டத்தட்ட 38% தான் முடிஞ்சிருக்குது, எஞ்சிய பணிகள் அப்படியே இருக்கு சொல்றாங்க. எந்த அளவுக்கு பச்சை பொய் பேசுகின்ற அமைச்சர் இருக்கின்றார்கள், முதலமைச்சர் இருக்கின்றார்கள், மேயர் இருக்கின்றார்கள், எண்ணி பார்க்க வேண்டும். மக்களை எப்படியெல்லாம் ஏமாற்றுகிறார்கள். இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் கொண்டு வந்த திட்டம், இவர்கள் கொண்டு வந்த திட்டம் அல்ல. அந்த திட்டத்தை கூட முழுமையாக நிறைவேற்றப்படவில்லை. அதற்கு காரணம் கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன். அதுதான் அவர்களுக்கு முக்கியம். அதனாலதான் இது தள்ளி போச்சு. இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருந்தா ஒரே ஆண்டில் எஞ்சிய நீளமுள்ள வடிநீர் கால்வாய் பணிகளை நிறைவேற்றப்பட்டு எங்கேயும் சென்னை மாநகரத்தில் தண்ணி தேங்காம நாங்க பார்த்திருப்போம். நாங்க விட்டு சென்ற பணி, எஞ்சி இருக்கிற பணி கூட முழுமையா செய்ய வக்கில் அவர்களுக்கு. எல்லாவற்றையும் ஊழல், ஊழல் இல்லாத நிலையே கிடையாது. எப்பொழுது பார்த்தாலும் நம்முடைய முதலமைச்சர் பேசுவார், இந்தியாவிலே நம்பர் 1 முதலமைச்சர் சொல்லுவார். எதுல? ஊழல் செய்வதில் நம்பர் 1 முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர். அனைத்து துறைகளிலும் ஊழல் மலிந்து இந்தியாவிலேயே ஊழலில் முதன்மையாக விளங்குகின்றது தமிழ்நாடு, நம்பர் 1. அதே போல கடன் வாங்குவதிலே நம்பர் 1 தமிழ்நாடு முதலமைச்சர். 2011 திமுக ஆட்சியிலிருந்து இறக்கப்பட்ட பொழுது இதே புரட்சி தலைவி அம்மாவில் தமிழகத்தில் முதலமைச்சராக பொறுப்பேற்கின்ற பொழுது 1,14,000 கோடி கடல்ல தான் விட்டுட்டு போனாங்க இந்த திமுக ஆட்சியாளர்கள். பிறகு 10 ஆண்டு காலம் 11 இருந்து 21 வரைக்கும் அம்மா முதலமைச்சராக இருந்தாங்க. அம்மாவுக்கு பிறகு அம்மாவுடைய அரசு இருந்தது. இந்த 10 ஆண்டு காலத்தில் நிறைய திட்டங்களை தமிழ்நாட்டு மக்களுக்கு வாரி வாரி வழங்கணும். நம்முடைய ஆட்சி மாற்றம் வெறிப்படுகின்ற பொழுது 2021 அப்பொழுது கடன் 4,85,000 தான். அதுல 1.15 கழிச்சிருங்க. அப்படி 1,15,000 கழிச்சு
இன்றைக்கு 4.85 1.15 போனா வெறும் 3,70,000 கோடி தான் கடன். அதுலயும் கொரோனா வைரஸ் தொற்று இருந்த காலம் ஓராண்டு வருவாய் வரவு கிடையாது, கலால் வருவாய் கிடையாது, பத்திரப்பதிவு கிடையாது, அதுல இருந்து வருவாய் கிடையாது, ரோட் டாக்ஸ் வரி கிடையாது. இப்படி பல வகையில் வருகின்ற வருவாய் எல்லாம் இழப்பு. நமக்கு வருகின்ற வருவாய் ஒரு வருட காலமாக எதுவுமே இல்லை. அதனால 1,00,000 கோடி நமக்கு கடன் வாங்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. கொரோனா வைரஸ் தொற்று அந்த காலகட்டத்தில் செலவு செஞ்சோம். இப்படிப்பட்ட நிலைகளை கூட மக்கள் பாதிக்காம பார்த்துக்கிட்டோம். இவ்வளவு இருந்ததா நமக்கு 3,70,000 கோடி தான். ஆனா விடிய திமுக அரசு பொறுப்பேற்ற பிறகு இன்றைய தினம் 2,00,000 கோடி கடன் வாங்கி இருக்கிறாங்க. 2,00,000 கோடி கடன் வாங்கினதுதான் இந்த ஆட்சியுடைய சாதனை. இதுதான் திராவிட மாடல் ஆட்சி. இதுக்கு ஒரு குழு போட்டாங்க, நிதி மேலாண்மை நிபுணர் குழு போட்டாங்க. அந்த நிபுணர் குழு ஆராய்ந்து இந்த கடனை எப்படி சரி செய்வது, எப்படி வருவாய் பெருக்குவது என்பதுதான் அதனுடைய நோக்கம் என்று இன்றைய முதலமைச்சர் சொன்னார். ஆனா குழு போட்ட பிறகு 2,50,000 கோடி கடன் வாங்கிறதுக்கு தான் இந்த குழுவே போட்டுக்கிறாங்க. என்ன திட்டத்தை கொண்டு வந்தாங்க? எந்த திட்டமே கொண்டு வரலையே நாட்டு மக்களுக்கு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருக்கின்ற பொழுது நிறைய சாலைகளை அமைத்தோம். இந்தியாவிலேயே தார் சாலை அதிக நீளமுள்ள ஒரே மாநிலம் தமிழ்நாடு சரித்திரத்தை படைத்தோம். ஒரு ஆண்டில் 11 மருத்துவக் கல்லூரி, 6 சட்டக்கல்லூரி, கால்நடை பூங்கா, கால்நடை மருத்துவக் கல்லூரி, ஆராய்ச்சி நிலையம், பாலிடெக்னிக் கல்லூரி, என்ஜினியரிங் கல்லூரி, வேளாண்மை கல்லூரி, அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி என்று அதிகமான கல்லூரிகளை திறந்து அதிகமான பேர் உயர்கல்வி படிக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி தந்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். திரு ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய ஆட்சியில் என்ன சாதனை படிச்சீங்க? இன்றைக்கு அழகாக பேசுறார். இந்தியாவிலே கல்வி கற்பதில் முதல் மாநிலம்னு ஆக்கி வச்ச சாப்பாடை சாப்பிடுற மாதிரி நாம செஞ்சு வச்சிருக்கிறோம், நாம் உருவாக்கி வச்சிருக்கிறோம். கல்வியில சாதனையை நாம் உருவாக்கி வச்சிருக்கிறோம். 2030 இந்திய அளவிலே அடைய வேண்டிய இலக்கை 2019-20 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே 154 பேர் உயர்கல்வி படிக்கின்ற சாதனையை படைத்திருக்கிறோம்.